வணக்கம் நேயர்களே. தனது 17 வயதில் சினிமாவில் அறிமுகமாகி சுமார் 450 படங்களுக்கு மேல் நடித்துள்ள நடிகை ஒருவர் 2 மாநில முதல்வர்களுக்கு ஜோடியாக நடித்துள்ளார். அந்த நடிகை யார் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். 1945ஆம் ஆண்டு கேரளாவில் பிறந்த ஷீலா இவர். தனது 17 வயதில் 1962ஆம் ஆண்டு பாக்கியம் சித்தகம் என்ற மலையாள படத்தின் மூலம் தமிழ் திரையில் அறிமுகமானார். அதே ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் தமிழில் வெளியான பாசம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான ஷீலா அடுத்து எம்ஜிஆருடன் சில படங்கள் நடித்திருப்பார். மேலும் ஜெமினி கணேசன், ஜெயசங்கர் உள்ளிட்ட நடிகர்களுடன் நடித்துள்ளார். 1995ஆம் ஆண்டு வெளியான பம்பாய் படத்தில் நடித்திருந்த ஷீலா 10 வருட இடைவெளிக்கு பிறகு 2005ஆம் ஆண்டு வெளியான ரஜினிகாந்தின் சந்திரமுகி திரைப்படத்தில் பிரபுவின் அத்தை அகிலேண்டேஸ்வரி கேரக்டரில் நடித்திருப்பார். இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்துள்ளது. மலையாளத்தில் அப்போதைய சூப்பர் ஸ்டார் நடிகர் பிரேம் நசீருடன் இணைந்து 107 படங்கள் நடித்து கிண்ண சாதனை படைத்த ஷீலா இன்று வரை யாரும் முறியடிக்க முடியாத சாதனை செய்துள்ளார். அதேபோல் தமிழில் எம்ஜிஆருடன் நடித்த ஷீலா தெலுங்கில் என்டிஆருடன் இணைந்து நடித்திருப்பார். இவர்கள் இருவருமே பின்னாளில் முதல்வர்களாக முத்திரை வைத்தவர். 1966ஆம் ஆண்டு மலையாளத்தில் சத்யன் நடிப்பில் வெளியான செம்மின் திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக ஷீலா நடித்திருப்பார். இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்த நிலையில் அன்று முதல் செம்மின் ஷீலா என்று அழைக்கப்பட்ட இவர் அழகிலும் நடிப்பிலும் தனக்கென தனி முத்திரை பிடித்துள்ளார். நடிப்பு மட்டுமல்லாமல் எழுத்தாளர், இயக்குனர், நாவல் ஆசிரியர், சின்னத்திரை நிகழ்ச்சி தொகுப்பாளர், ஓவியர் என பன்முக திறமைகளை உள்ளடக்கிய நடிகை செம்மின் ஷீலா காதலிக்க நேரமில்லை பட நடிகர் ரவிச்சந்திரனை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஜார்ஜ் விஷ்ணு என்ற ஒரு மகன் இருக்கிறார். தமிழில் காதல் ரோஜாவே என்ற படத்தின் மூலம் அறிமுகமான ஜார்ஜ் விஷ்ணு கடைசியாக சந்தான நடிப்பில் வாரிஸ் ஜெயராஜ் என்ற படத்தில் நடித்திருப்பார். தற்போது 80 வயதை கடந்துள்ள நடிகை ஷீலா கடைசியாக மலையாளத்தில் அனுராகம் என்ற படத்தில் நடித்திருப்பார். யசகானம் சிகரங்கள் என்ற 2 படங்களை இயக்கியுள்ள ஷீலா தற்போது சீரியலில் நடித்து வருகிறார். இவரது மகன் விஷ்ணு தமிழ், மலையாள சின்னத்திரை தொடர்களில் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்துக்கு பெல் சிம்மை கிளிக் பண்ணி அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.